மாம்பழ சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மாம்பழத்தை பார்த்ததுமே வாங்கி சாப்பிட்ணுன்னு ஆசை. வாங்கிட்டு வந்தா ஒரே புளிப்பு. வீட்டில் ஒருத்தரும் தீண்டி பார்க்கல. இதே இனிப்பாக இருந்திருந்தா ஒரு துண்டு கூட மிஞ்சாது. என்ன பண்ணுறது? மாம்பழத்தை வேஸ்ட் பண்ண முடியாது. ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாது. யோசித்தேன். சூப்பரான சிம்பிளான ஒரு ரெசிபிங்க. வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். 2 மாம்பழத்தோட தோல் எடுத்து மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து, ஒரு துண்டு பட்டை, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 சிவப்பு மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகும் சேர்த்து, கடுகு வெடித்து நல்ல மனம் வந்ததும் கட் பண்ணி வச்சுருந்த மாம்பழத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா மாம்பழம் லைட்டாக மசிஞ்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டுக்கு உப்பு, 100 கிராம் வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வெல்லம் பிடிக்கலன்னா நீங்கள் சக்கரை கூட சேர்த்துக்கலாம். மறுபடியும் மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா அந்த வெல்லம்லாம் கரைஞ்சி மாம்பழத்தோடு சேர்ந்து வரும். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலா வாடை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக ஒரு லெமனுடைய ஜூஸையும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான மாம்பழ பச்சடி ரெடி. செஞ்சு வச்சது தாங்க. வெரைட்டி ரைஸ், சப்பாத்தி, ப்ரெட்டுன்னு எல்லாத்துக்கும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. உங்கள் வீட்லேயும் மாம்பழம் வாங்கிட்டு வந்து மாம்பழம் புளிப்பாக இருந்தால் ஒரு முறை இந்த மாம்பழ பச்சடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரிவிங்க.